சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ நடிச்சு கொண்டிருக்கும் திரைப்படம் கூலி. இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எடுத்துட்டு இருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணுறாரு. மேலும் இந்த படத்திலிருந்து சமீபத்தில் தான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாட்டு வெளியிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வருது. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னும் இளமையாக இருக்காரு. இவரை மாதிரி ஒரு ஆள் இனிமேல் பார்க்கவே முடியாது. இனி இந்த தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க எங்கேயுமே கிடைக்க மாட்டார் என்று சொல்லிட்டு வராங்க. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மீண்டும் ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் நடிக்க போகிறாராம். அது ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ வேகமாக பரவிட்டுருக்கு. வாங்க என்னென்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சமீபத்தில் இவரோட வேட்டையன் படம் ரிலீஸ் ஆனது. கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்த போதும் கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே கலெக்ஷனை கொடுத்து ஒரு நல்ல லாபத்தை ஈட்டி தந்தது. கிட்டத்தட்ட அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா ரகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ரித்திகா சிங் போன்ற முக்கியமான நடிகர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. நீட் தேர்வு மையம் வச்சு எந்த அளவுக்கு ஏமாத்துறாங்க மற்றும் போலி என்கவுண்டர்கள் மூலமாக எந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்படுறாங்க, இந்த கதையை தான் பேசியிருந்தது இந்த படம். உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டதுனால இந்த படம் ஓரளவுக்கு நல்லா லாபத்தை ஈட்டி தந்தது. மேலும் மக்களிடையே ஒரு நல்ல வரவேற்பையும் பெற்றது. அதைத் தொடர்ந்து இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த கூலி படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு. மேலும் இந்த படத்துக்கு சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் தான் பார்த்தீங்கன்னா மியூசிக் பண்ணுறாரு. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் ஜெய்ப்பூரில் விறுவிறுப்பாக நடந்து கொண்டு இருக்குது. இந்த ஜெய்ப்பூர் ஷூட்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம அமீர் கானும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சேர்ந்து நடித்து கொண்டு இருக்காங்களாம். அதை தொடர்ந்து அடுத்த கட்ட ஷூட்டிங்க்கு தமிழ்நாட்டுக்கு வர போகிறாங்க. மேலும் இந்த படம் அடுத்த வருஷம் ஏப்ரல் அல்லது மே மாதம் ரிலீஸ் ஆகும் என்று சொல்லப்படுது. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் 2 படத்தில் நடிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருது. அதைத் தொடர்ந்து ராஜமௌலி இயக்கம், KS ரவிக்குமார்னு அடுத்தடுத்த லைனப்ஸ் போய்கொண்டே தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏஆர் முருகதாஸும் இந்த லைனப்ஸில் ஜாயின் ஆகிருக்காராம். அவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தர்பார் என்ற படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு எடுத்தார். பட் அதிகமான ட்ரோல்ஸுக்கு உள்ளாக்கப்பட்ட படம்னா அது தர்பார். அப்போ மிக பெரும் அடி வாங்கின படம்னா அது தர்பார் படம். மேலும் ஏஆர் முருகதாஸ் அதோட அவர் படமே எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சொதப்பியிருப்பார் தர்பார் படத்தில். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் படத்தின் மூலமாக மீண்டு வந்துட்டார். இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கதையை சொல்லியிருக்காராம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடம். இந்த படம் பார்த்தீங்கன்னா எமோஷனல் கனெக்டாக கண்டிப்பாக இருக்கும் என்று சொல்லப்படுது. இப்போ நம்ம சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு படமும், மேலும் சல்மான் கானை வச்சு சிக்கந்தர் படமும் எடுத்துகிட்டு வராரு ஏஆர் முருகதாஸ். அதை முடிச்ச கையோடு தான் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஜாயின் பண்ண போகிறாராம். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டோரியாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமாக இந்த தடவை நான் ஏமாற்ற மாட்டேன், கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு ஒரு நல்ல படம் கொடுப்பேன் என்று வித்தியாசமான கதைக்களத்தோடு வந்திருக்காராம் ஏஆர் முருகதாஸ். பொறுத்திருந்து பார்ப்போம் ஏஆர் முருகதாஸ் மீண்டும் எப்படி எடுக்க போகிறாருன்னு. நீங்கள் ரஜினியும் ஏஆர் முருகதாஸும் ஜாயின் பண்ணால் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.